வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் சோள இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சோளம் 1 டம்ளர், இட்லி அரிசி 1 டம்ளர், வரகரிசி 1 டம்ளர், உளுந்து 3/4 டம்ளர், வெந்தயம் 2 டீஸ்பூன். இட்லி அரிசி எந்த டம்ளரில் அளந்துருக்குன்னா அதே டம்ளரில் தான் சோள அரிசி அளந்துருக்கேன். இப்போ வரகு, இட்லி அரிசி, உளுந்து, சோளத்தை 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். 6 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போ இந்த 4ஐயும் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வைக்கலாம். இட்லி அரிசிலேயே வெந்தயத்தையும் போட்டுடலாம். இதை 3ஐயும் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சோளம் 6 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஊற வச்சா போதும். இது 3ஐயும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 6 மணி நேரம் சோளம் ஊறிடுச்சு. 2 மணி நேரம் எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வில்லு தான் அரைச்சிக்கலாம். உளுந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். இப்போ சோளத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 6 மணி நேரங்கிறது 8 மணி நேரம் கூட நீங்கள் சோளத்தை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதையும் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதே பவுலில் ஊற்றிடலாம். அடுத்து இட்லி அரிசியும் வெந்தயமும், இப்போ வரகரிசியும் போட்டுக்கலாம். போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இதையும் இதே பவுலில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருச்சு. இதை நல்லா கலந்துட்டு இட்லி குத்திடலாம். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இதே ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். செரிமானம் சீக்கிரம் ஆகிடும். குறைந்த ரத்த அழுத்தம், எலும்பு தேய்மானம் சரியாயிடும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவியாச்சு. மாவு ஊற்றிடலாம். வாரத்துக்கு 2 முறை இட்லியாவோ இல்லைன்னா கஞ்சியாவோ சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சோறுலேருந்து விடுபடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மாவு ஊற்றியாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகிட்டுருக்குது. இப்போ இட்லி தட்டை வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போது கத்தி வச்சு குத்தி பாருங்கள். பாருங்கள், ஒட்டாமல் வருது. நல்லா வெந்துருச்சு இட்லி. இப்போ எடுத்துடலாம் இட்லியை. சோள இட்லிக்கு தக்காளி சாம்பார், தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சுவையான சோள இட்லி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.